அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அதாவது ரொம்ப நாளாக இப்போ நான் 2 நாளாக என்னால் சரியான பதிவுகளை நம்முடைய குழுவில் போட முடியாததுக்கு ஒரு முக்கிய காரணம், நான் நிறைய முறை அந்த புக்கை படிச்சிருக்கேன். அந்த ஒரு கதையை படிச்சிருக்கேன். ஆனால் அப்போல்லாம் ஒவ்வொரு முறையும் எனக்கு தெரியும், இந்த கதையை நம்ம படித்தா அடுத்து ஒரு 2 நாளைக்கு நம்மளால் நார்மலாக இருக்க முடியாது அப்படின்றது எனக்கு தெரியும். இருந்தாலும் சரி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீண்டும் அதை படிக்கணும்னு தோணுச்சு. அப்படி தோணும்போது அப்படி தோணுனோடனே அப்புறம் அந்த கதையை படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு 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 மாதிரி ஒரு வெறுமை நமக்கு கிடைக்கும். நண்பர்களாக இருக்கட்டும், சகோதரர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், நம்முடைய சுற்றுப்புறத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், சக மனிதர்களாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், எல்லாருக்குள்ளேயும் என்னதான் நம்ம சமூக கட்டுப்பாடுகள் இருந்தாலும், ஒழுக்க நெறிமுறைகள் இருந்தாலும், எல்லாருக்குள்ளேயும் ஒரு அவர்களையே அறியாம அவர்களுடைய உணர்வுகளுக்கும், அவர்களுடைய விருப்பத்திற்கும் அவர்கள் அடிபணிஞ்சிடுவாங்க அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மை. ஒருத்தன் தண்ணியே அடிக்க மாட்டான், தம் அடிக்க மாட்டான், எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை, நல்ல நல்ல பையன் அப்படின்னா, ஒரு இடத்துல அவன் நல்லவன் அப்படின்னா, இன்னொரு இடத்துல அவன் எப்படி இருப்பான் அப்படின்றது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி ஒருத்தர் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, எல்லாமே பண்ணுவார், இதுதான் கிடையாது, எல்லாமே பண்ணுவார், அப்போ அவர் தவறானவரா? எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருக்கார், அவர் நல்லவரா அப்படின்னா, உண்மையாகவே யாரையுமே இவர் நல்லவர் இவர் கெட்டவர்னு நம்ம முடிவு பண்ணவே கூடாது. ஏன்னா அது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. அது அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அது சரியோ தவறோ, ஆனால் அது அவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை. இந்த உலகத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு பயணி அப்படிங்கிற முறையில் அவருடைய பயணத்தை அவங்க சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான். இதோட போயிடுச்சு அப்படின்னா யாரையும் நம்ம குறைப்பட்டுக்கவே வேணாம். ஆனால் இந்த உலகம், இந்த சமூகம் அப்படிலாம் எல்லாரையும் வாழ விட்டுருமா அப்படின்னா, அது ஒரு கேள்விக்குறி தான். சரி, இருக்கட்டும். ஒரு பிராமணால் குடும்பம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு ப ஒரு 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 கதை நான் சொல்ல போகிறேன் இப்போது. அந்த கதை என்னென்னா, அம்மா வந்தால். அது சொல்லும் போதே அப்படி உடம்பு ஒரு மாதிரி சிலுக்கிற மாதிரி இருக்குது. அம்மா வந்தால். என்ன அது அம்மா வந்தால் கதை? என்ன கதை அது அம்மா வந்தால் அப்படின்னா, இந்த கதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். 1960களில் ஒரு ஒரு ஐயர் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அந்த உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சிக்கல்களை இந்த சமூகத்தில் சொல்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தைரியசாலி தான் நம்முடைய தி. ஜானகிராமன், எழுத்தாளர் தீஜா. அவரும் ஒரு பிராமணர் தான். அந்த பிராமணர் குடும்பத்திலிருந்து அந்த பிராமணர் குடும்ப பெண்கள் எப்படி இருப்பாங்கன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த உறவுகளில் ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வாழ்கிறாள் என்பதை ரொம்ப யதார்த்தமாக, ரொம்ப அழகாக, ஒரு கவித்துவம் மிக்க வரிகளால், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கிடைச்ச பால்லாம் 6 அடிக்காமல் வாய்ப்பு கிடைக்கிற இடங்கள்லாம் அடித்து தூக்கியிருப்பார். அதுதான் ஜானகிராமனுடைய ஒரு ஸ்பெஷல்லே நம்ம சொல்லலாம். அம்மா வந்தால் அப்படிங்கிற இந்த புத்தகம் பல சர்ச்சைகளை உருவாக்கிடுச்சு இது வந்த காலகட்டங்களில். இந்த புத்தகம் எழுதுனதுக்காக நம்முடைய தி. ஜானகிராமன் எழுத்தாளர் அவர்களை ஊர் விளக்கமே பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது ஊர்லேயே சேர்க்காமலாம் வரவே கூடாது எங்கள் ஊர் உள்ள அப்படின்னு சொன்னாங்க. ஜானகிராமனுடைய அவங்க அண்ணன் கூட இவர் மேலே ரொம்ப வருத்தப்பட்டதாகவும் சொல்லுவாங்க. சரி, பார்ப்போம். அடுத்ததாக இந்த அம்மா வந்தால் அப்படின்ற ஒரு கதைக்கு நம்ம உள்ளே வருவோம். காவிரி ஆற்றினுடைய பெருமையை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த ஒரு காவிரி ஆற்று கரையில் ஒருத்தர் உட்காந்து அந்த காவிரி ஆற்றையே பார்த்துட்ருக்காரு. ஒரு வெறுமையாக அப்படியே பார்த்துட்டு. அவன் பேர் தான் அப்பு அப்படின்னு சொல்லிட்டு. கன்னடம் தாய் வீடு எந்திருந்தாலும் கன்னி உன் மறுவீடு தென்னகமாகும், கங்கையை மேலான காவிரி தீர்த்தம் மங்கள நீராட முன்வினை போக்கும், நீர் வண்ணம் மேவிய நஞ்சை புஞ்சைகள் பாரடி. எவ்வளோ ஒரு ஊர் வண்ணம் போற்றும் தெய்வ லோகமே தானடி, வேறெங்கு சென்ற போதிலும் இந்த இன்பங்கள் ஏதடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாலி அவர்கள் ஒரு பாட்டு எழுதிப்பார் அந்த காவிரி கரையை பற்றி. அது எனக்கு ஞாபகம் வந்தது இந்த
ஒரு அகண்ட காவிரியின் முன்னால் அப்பு என்கிற ஒரு இளைஞன் அமர்ந்து கொண்டு அப்படியே எதை எதையோ யோசித்துக் கொண்டிருக்கிறான். அப்படிதான் இந்த கதை ஆரம்பிக்குது. சரி, கொள்ளிடம் நீர் மீது நர்த்தனம் ஆடும், மெல்லிய பூங்காற்று மந்திரம் பாடும், செங்கனி மேலாடும் மாமரம் யாவும் ரங்கனின் பேர் சொல்லி சாமரம் வீசும், அந்நாளில் சோழ மன்னர்கள் ஆக்கி வைத்தனர் ஆலயம், அம்மாடி என்ன சொல்லுவேன் கோவில் கோபுரம் ஆயிரும், தேனாக வந்து பாயுமே தெய்வ பூந்தமிழ் பாயிரம் பைந்தமிழ் பாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு அதே நம்முடைய கொள்ளிடம் கரையை பற்றி, காவிரி கரையை பற்றி வாலி ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த காவிரி கரையினுடைய சிறப்பை வந்து இதை விட அழகாக, வாலியை விட அழகாக யாராலும் சொல்லிட முடியாது. ஏன்னு கேட்டால் ஸ்ரீரங்கத்தில் பிறந்த ரங்கராஜன் தான் நம்முடைய வாலி. அப்படி ஒரு பெருமை மிகு வரிகளை எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த அப்பு அப்படிங்கிற ஒரு கேரக்டரை பற்றி தான் அந்த அகண்ட காவிரிக்கு முன்னால் அப்படியே அமர்ந்து ஏதோ நினைத்து கொண்டிருக்கிறான் அப்பு. இந்த அம்மா வந்தால் அப்படிங்கிற கதையினுடைய கதாபாத்திரங்களை நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன் சில விஷயங்கள்லாம். ஒன்று வந்து அப்பு அப்படின்ற ஒரு இளைஞன், அதுக்கப்புறம் இந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண், அதாவது ஒரு திருமணம் ஆகி விதவையாக இருக்கக்கூடிய ஒரு பெண் அப்படி வச்சுக்கோ. அடுத்து பவானி அம்மாள், ஒரு வேத பாடசாலையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வயதான ஒரு மூதாட்டி, அவர் தான் பவானி அம்மாள். தண்டபாணி, அப்புவோட அப்பா தண்டபாணி. அலங்காரத்தம்மாள், நிஜமாவே அலங்காரத்தம்மாள் அப்படின்னு சொன்ன உடனே என்னுடைய அது மகிழ்ச்சியா, அது பாவமா, ஏக்கமா, சோகமா சொல்ல முடியல, ஒரு மாதிரி இருக்கு. அலங்காரத்தம்மாள் அப்புவோட அம்மா. சிவசு, இந்த சிவசு யாருன்றதை நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். முக்கியமாக இந்த 6 கதாபாத்திரங்கள் தான் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள். இந்த 6 கதாபாத்திரங்களை சுற்றி தான் இந்த கதையே நடக்குது. இப்போ நான் அப்புக்கிட்ட வரேன். அப்பு அப்படியே அந்த காவேரியே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்து, அவன் தினந்தோறும் பார்த்த காவேரி தான். டெய்லி அதே தெருவில் தான் போவான், அதே காவேரியில் தான் குளிப்பான், அதே இடத்துல தான் இருப்பான், அதே இடத்துல தான் ஸ்நானம் பண்ணுவான், எல்லாமே பண்ணுவான். ஆனால் அன்றைக்கி என்னமோ அவனுக்கு அந்த காவேரி ரொம்ப புதுசாக தெரிகிற மாதிரி இருக்குது. அப்படியே பார்த்துட்ருக்கிறான், அமர்ந்துட்டுருக்கிறான். அவனையும் அறியாமல் அப்படியே உட்காந்து ரொம்ப நேரம் ஆகிடுச்சு அப்படியே உட்காந்துட்ருக்கான். அவனுக்குள்ள ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி போகுது, ஒரு சில நினைவுகள்லாம் போகுது. என்ன அப்படின்னா, ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி அப்பு 8 வயசாக இருக்கும்போது அவங்க அப்பா தண்டபாணி சென்னையிலேருந்து அவனை கூப்பிட்டு வந்து இங்கே காவிரி கரையில் இருக்கக்கூடிய ஒரு பவானி அம்மாள் அப்படின்ற ஒரு அம்மா நடத்தக்கூடிய வேத பாடசாலையில் கொண்டு வந்து அவனை சேர்த்துட்டு போகிறான். இந்த 16 வருஷத்தில் இடையில வந்து அடிக்கடி அவன் போவான். அதான் 18 வருஷத்தில் அடிக்கடி அவன் வீட்டுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி போவான், வந்துடுவான், முடிஞ்சுது. மற்றபடி எப்பயுமே இங்கே தான், அந்த 18 வருஷமாக அவன் இங்கே தான் இருக்கான், எங்கே பவானி அம்மாள்கிட்ட தான் இருக்கான். இப்போட இன்னையோட முடிந்தது. பவானி அம்மா நாளையிலேருந்து இவன் ஊருக்கு போகிறான். பவானி அம்மா கொஞ்சம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியில் போயிருக்கிறாங்க. அவங்க போயிட்டு வந்த உடனே இவனுடைய படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், இனிமேல் இங்கேருந்து அவன் போகிறான். மீண்டும் அங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நிரந்தரமாக இந்த ஊரை விட்டு அவன் அப்பா அம்மாட்ட போகிறான் நம்ம அப்பு. அதையெல்லாம் நினச்சி கஷ்டப்பட்டுட்டு தான் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். ஏதோ புதுசாக தெரியுது, எல்லாமே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி வெறுமையாக இதோட நம்ம இந்த காவிரி நம்ம மீண்டும் எப்போ பார்க்க போகிறோம் அப்படின்ற, நாளைக்கு நம்ம போகிறோம் இல்லையா, அதனால அப்படியே ஒரு மாதிரி மன கஷ்டத்தில் அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். நேரம் ஆயிடுச்சு, இரவு நேரம் வந்துருச்சு. மாலை வந்தவன் அப்படியே இரவு நேரம் ஆயிடுச்சு. அந்த குருக்கள் ஒருத்தர் இருக்கார் பக்கத்தில், ஒரு கோயில் குருக்கள். அவர் வந்து சாமிக்கு திருமஞ்சனம் ஆடுறதுக்காக நீர் எடுக்கிறதுக்காக வரார். அப்போ வந்துட்டு, டே அப்போ என்னடா இன்னும் நாழி ஆகிடுத்து, இன்னும் கிளம்பலையா அப்படின்ற. அப்படியே கேட்டுட்டு அப்போ அப்படியே பார்க்குறான். ஓ இதோ கிளம்பிட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு போகிறான். இதுதான் அந்த கதையினுடைய ஒரு இன்ட்ரொடக்ஷன். சரி, இந்த கதையில் நிறைய இடங்கள் இருக்குங்க, நிறைய. அது நான் முழுசாக எல்லாத்தையும் நான் சொல்ல முடியாது. சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்.
அப்படியே மனசை ஒரு மாதிரி உழுக்குன இடங்களை மட்டும் நான் சொல்கிறேன். நான் எல்லா இடத்தையும் சொல்லலை, சொல்ல விரும்பவும் இல்லை. இதை நீங்களே படித்து பாருங்கள். ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பாக வந்து படிக்கக்கூடிய ஒரு கிளாசிக்கல் நாவல்னே சொல்லலாம். எல்லா காலங்கள்லையும் படிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாவல். அந்த வீட்டில் இந்து இருக்கா. இந்து, அப்பு, பவானி அம்மாள் இவங்க தான். அப்புறம் அந்த வேத பாடசாலையில் படிக்கக்கூடிய சில மாணவர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு தனியாக ஒரு இடம் இருக்குது, வீடு இருக்குது. இந்துக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. கொஞ்ச நாளில் அந்த செத்துட்டான் அவங்க வீட்டுக்காரன். அதுக்கப்புறம் இந்து பவானி அம்மாகிட்டே வந்துட்டாங்க. பவானி அம்மாவோட தம்பி பொண்ணு தான் இந்து. அப்புவுக்கு இந்து மேலேயும் இந்துவுக்கு அப்பு மேலேயும் ஒரு மானசீகமான காதல் உண்டு. அதை பல்வேறு இடங்களில் விவரமாக சொல்லியிருப்பார் நம்முடைய தீஜா அவர்கள். இருந்தாலும் வெளியில் காமிச்சிக்காம ஒரு சூழ்நிலை அப்படியே போவோம். கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அவள் போயிட்டா. அப்போ இவனுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்ததெல்லாம் அழகாக சொல்வார். அப்புறம் பவானி அம்மாள் ஊருக்கு போயிருக்காங்க. அப்பு ஆத்தங்கரையிலேருந்து வீட்டுக்கு போகிறான். ஐயோ நேரம் ஆயிடுச்சு, இந்து வேறு தனியாக இருப்பாளே, அம்மா பவானி அம்மா இந்துவை பார்த்துக்கு தான் நம்மளை விட்டுட்டு போயிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போகிறான். போனவுடனே இந்துக்கும் இவனுக்கும் நிறைய உரையாடல்கள் அதெல்லாம் நடக்கும். ஒரு கட்டத்தில் இந்து வந்து தன்னை அறியாமலே வந்து அப்புவை வந்து இறுக்கி அணைச்சிடுறான். அப்புவுக்கும் இந்துவுக்கும் அந்த இடத்துல நடக்கிற அந்த உரையாடல்கள் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது அது எப்படி நம்ம சொல்கிறதுன்னு தெரியல. படித்து பார்க்கும்போது அந்த உணர்வு உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அப்படி ஒரு அற்புதமான இடம். இதை தாண்டி அப்புவுக்கு அதில் விருப்பம் இல்லை. அவன் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறான். ஒரு புழு இலையில் புழு விழுந்த மாதிரி துடிக்கிறான் அவன். இது தப்பு இந்து, நீ இப்படிலாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு, ஐயோ என்னால் முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு உதறி விடுறான். இருந்தாலும் உனக்காக தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன், உன்னை விட்டுட்டுலாம் என்னால் போக முடியாது, நீ இல்லைன்னா நான் இல்லை. பெரியவெல்லாம் பார்த்து 10 வயசில் 8 வயசு 10 வயசில் பெரியவங்கெல்லாம் பார்த்து தாலி கட்டிக்கோன்னு சொன்னாங்க. கட்டிக்கிட்டேன், கூப்பிட்டு போனாங்க. அவன் கொஞ்ச நாளில் செத்துட்டார். முடிஞ்சு போச்சு, நான் மீண்டும் இங்கேயே வந்துட்டேன். ஆனால் நான் உன்னோட நினைப்பாக தான் வாழ்ந்துட்டுருக்கேன். நீ இல்லைன்னா எனக்கு ஒன்றுமே இல்லை, நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படின்ற மாதிரி இந்து நிறைய விஷயங்கள் அப்புக்கிட்ட சொல்லும்போது அப்பு அப்படியே ஒரு மாதிரி அது அப்படி என்ன நடக்குதுங்கன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்கிறான். அப்பு உள்ளுக்குள்ள மகிழ்ச்சியா இல்லை சோகமா ஒரு வெறுமையா, அது என்னன்னு அவனால் சொல்ல முடியல. இப்படியே வந்து இது பண்ணிட்டுருக்கேன். ஐயோ இந்த மாதிரி நீ பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, தங்கச்சி இவங்கெல்லாம் என்ன அவங்கக்கிட்டலாம் நான் தப்பாக நடந்துக்கிற மாதிரி இருக்குது. அவங்க முகத்தில் நான் எப்படி முழிப்பேன்? எங்கள் அம்மாவை நான் போய் ஐயோ எங்கள் அம்மா மாதிரி ஒரு புனிதமான ஒரு ஆள் கிடையாது, எங்கள் அம்மா மாதிரி தெய்வம் கிடையாது, எங்கள் அம்மா மாதிரி ஐயோ நான் உன்னை எங்கள் அம்மா மாதிரி நினச்சேன், அப்படி இப்படின்னு அம்மாவை பற்றி பெருமைகளை இந்துக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கான் நம்முடைய அப்பு. அப்போது இந்து ஓரளவுக்கு எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டே இருக்கா. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே இந்துவால் இவன் பேசுகிற பேச்சு தாங்க முடியல. சும்மா தேவையில்லாமலாம் உங்கள் அம்மா கூடலாம் என்னை ஒப்பிட்டு பேசாதடா, நான் உங்கள் அம்மா ரொம்ப யோகியம்மா, என்னெல்லாம் வந்து உங்கள் அம்மா கூட சேர்த்து பேசாத. பெத்த அப்பா இருக்கும்போதே உங்கள் அப்பா இருக்கும்போதே உங்கள் அம்மா பண்ணுறதுலாம் எங்களுக்கு தெரியாதா? நான் ரொம்ப யோகிய மாதிரி பேசுகிறேன். இன்னும் இதை விட ஒரு நல்ல அம்மா கிடச்சிட்டு இருந்தால் உன்னை கையில் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்படியே உனக்கு நெஞ்சில் நெருப்பள்ளி கொட்டின மாதிரி துடிக்கிறான். அப்படியே என்ன 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 எங்கள் அம்மாவை பற்றி அவனால் அதை ஏற்றுக்கவே முடியல. இந்த இடங்கள்லாம் ஒரு மிகச்சிறந்த இடமா இருக்கும், மிகச்சிறந்த இடம். அப்படி ஒரு உணர்வுகளை 2 பேரும் அப்படியே பரிமாறிக்கக்கூடிய ஒரு இடம். அப்படியே அடித்து ஒடிச்சு அப்படியே தூக்கி போட்டு மிதித்து அப்படியே பிசைஞ்சு காழ வச்சிடணும் இந்துவை அப்படின்னு அப்புவுக்கு தோணும். ஆனால் அவன் எதுவுமே பண்ண மாட்டான். இப்போவே அவன் ஊருக்கு போயிடலான்னு நினைக்கிறான். இருந்தாலும் பவானி அம்மா வந்ததுக்கப்புறம் சொல்லிட்டு போகிறதா முறையாக இருக்குன்றதால அப்படியே அமைதியாக போய் நைட்டு படுத்துக்கிறான். தூக்கம் வரல, பிறண்டு படுக்கிறான். அப்படி போகுது. இது ஒரு இடம் வந்து இந்த அம்மா வந்தால எல்லாருமே வந்து படிக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு இடம் இது. இந்த இடம் வந்து ரொம்ப சிறந்த இடம். அந்த 2 பேருக்கும், இந்துவுக்கும் அவனுக்கும் நடக்கக்கூடிய அந்த உரையாடல்கள்லாம் வந்து சொல்லவே முடியாது, சொல்லி மாளாது. அப்படி அந்த இடத்துல தீஜா வந்து பட்டை கிளப்பியிருப்பார். அந்த வார்த்தைகளாக இருக்கட்டும், அந்த உணர்வுகளை கடத்துகிற விதமாக இருக்கட்டும், எல்லாமே சரி. இது முதல் இடம், இது விட்டுருங்க. இது ஒன்றாச்சுங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். அடுத்ததாக எல்லாரும் வராங்க, பவானி அம்மாட்டெல்லாம் சொல்லிவிட்டு இவன் ஊருக்கு கிளம்புறான்.
ஊருக்கு போயிடுறான். ஊருக்கு போயிட்ட உடனே வீட்டுக்கு போகிறான். வீட்டு வாசப்படிக்கு போனே அவங்களோட பவானி அது நம்ம அப்புவோட தங்கச்சி ஒன்று இருக்குது, சின்ன தங்கச்சி. அது அப்பு அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். அப்பு வந்துட்டானா, அப்பு வந்துட்டானா, அப்பு வந்துட்டானா. போன உடனே அப்புவோட தம்பி இன்னொருத்தர் இருக்கான். அவன் வந்து மீசையை எடுத்துட்டு அப்படியே அவன் மீசையை எடுத்துட்டா ஒருத்தன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே அப்பு, என்னடா ரொம்ப சின்ன பையன் மாதிரியே ஆகிட்டு இருக்க, ரொம்ப இளமையாக இருக்க அப்படின்னு ஏதோ சொல்கிறான். அவங்க எல்லாம் அப்புறம் கிட்ட பார்த்தோன்னே ஐயோ வேற யார மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே அமைதியாக இருக்கான். எல்லாரும் போகிறாங்க. அம்மாட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறான். அவங்க அப்பா மாடி மேலே இருக்கார், தண்டபாணி. அவரும் வராரு. அப்படி வரான். அந்த இடம் இவர் ஊஞ்சலில் உட்காந்து ஒருத்தர் ரொம்ப உரிமையோட ஊஞ்சலில் உட்காந்து ஆடிட்டு இருக்கிறார். அவர் ஆன்னு பார்த்தா அவர் தான் சிவசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள். கீழே ஊஞ்சலில் சிவசுன்றவர் உட்காந்து அப்படியே ஆடிட்டு பேசிட்டு இருக்கிறாரு. அவங்க அம்மா அந்த வாசப்படி ஓரமாக தூணை பிடிச்சி நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் அப்பு உள்ளே வரான். அப்புவோட அப்பா தண்டபாணி மாடியில் இருக்கிற ஒரு ரூமில் உட்காந்து ஏதோ எழுதிட்டு இருக்கிறார். இது ஒரு சூழ்நிலை. அப்புவுக்கு ஒரு அண்ணன் இருக்கார். அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அவர் வந்து ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கார். அவங்க வீட்டுக்காரம்மா வீட்டில் தான் இருக்கிறாங்க. இதுதான் அந்த சூழ்நிலை. அப்பு உள்ளே வர சூழ்நிலை. வந்த உடனே பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, எல்லாரும் போயிடுறாங்க. சிவஸை பார்த்துட்டு யார் இது அப்பு, சிவஸ் வந்து அப்புவா இது, அப்படியே எங்கள் அப்பா எவ்வளோ வளர்ந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு கான்வர்சேஷன் போகுது. அப்புறம் எல்லார்ட்டையும் நமஸ்காரம் பண்ணிக்கிறான். சிவஸுக்கிட்டையும் நமஸ்காரம் வாங்குறான். அவனும் நல்லா அப்பு நல்லா இருறா அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சது, போயிடுறான். அதுக்கப்புறம் மதியம் ஒரு 12 மணி அந்த மாதிரி இருக்கும். ஒரு மறுநாள் 12 மணி இருக்கும். அப்பு மேலே ஏதோ மாடியில் படுத்து ஏதோ எழுதிட்டோ படிச்சுக்கிட்டோ இருக்கான். அப்போது அந்த சிவசு வந்து மாடி மேலே ஏறி போகிறார். போய் பார்த்தா நம்முடைய அப்பு படுத்துட்டு இருக்கிறான். அதை பார்த்துட்டு அப்படியே திரும்பி வந்துடுறார். யாரும் வந்து போகிறாங்களேன்னு சொல்லிட்டு அப்பு எழுந்திரிச்சு பார்க்கும்போது சிவசோட முதுகு மட்டும் தான் தெரியுது. படிக்கட்டு விட்டு இறங்கி வர்றார். இவர் எதுக்கு இந்த நேரத்தில் இங்கே வந்தார், அவ்வளோ உரிமையாக ஏற்கனவே நம்ம வீட்டுக்கு வந்து போன ஒரு ஆள் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சிவசு மனசுக்குள்ள ஒரு கஷ்டம். அப்படியே பார்க்குறாங்க சிவசு. சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வரான். அப்போ அவங்க அண்ணி வந்து இதில் இருக்காங்க, உள்ளன்னா சமையல் கட்டு உள்ள ஏதோ செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பவானி அம்மாள் வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க. கீழே இறங்கி வந்து 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பவானி அம்மாவும் அப்புவும் ஏதோ பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த சிவஸ் மட்டும் வெளியில் போயிட்டு உள்ளே வந்தார். வந்த உடனே பவானி அம்மாவுக்கு ஒரு பெரிய கஷ்டமாகி போகுது. சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதே மாதிரி ஒரு உரிமையோட இவங்க 2 பேருடைய நடவடிக்கையும் பார்க்கும்போது ரொம்ப உரிமையோடு 2 பேரும் பேசிக்கிறாங்க, முறைக்கிறாங்க, அதட்டுறாங்க அப்படின்னு. அப்புறம் இல்லை மன்னி, அந்த சிவசு வந்து அலங்காரத்தை மேலே பேசுகிறதே இப்படி தான், அண்ணின்னு அதான் மன்னின்னு சொல்லுவாங்க. இல்லை மன்னி, காலம்பரை நான் வரும்போது பிள்ளையாண்டா ஆசீர்வாதம் வாங்கினா எதுவுமே என்னால் கொடுக்க முடியல, சரி அதனால தான் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழம் ஒரு தட்டுந்தா கொடுங்களேன்னு சொல்லிட்டு பூ பழம்லாம் வச்சு ஒரு 100 ரூபாய் வச்சு அவன் கையில் கொடுக்கும்போது அவன் இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்கிறான். அதுக்கு வாங்கி சொல்லுங்களோ மன்னி வாங்கிக்க சொல்லுங்க மன்னின்னா அதெல்லாம் வேணாம், ஒரு வேணாம் அப்படின்னா அவ்வளோ, அது முடிஞ்சு போச்சு, அதோட முடிஞ்சிச்சு, வேணான்னு சொல்கிறாங்க. ரொம்ப வருத்தத்தோடு அவன் போயிடுறான். இந்த காட்சியை பார்த்து அப்புவுக்கு மனசு ஒன்றும் கேட்கல. எப்படி இவ்வளோ ஒரு உரிமையோடு வந்து இந்த சிவசுன்றவர் வந்து நம்ம அம்மாட்ட வந்து பேசுகிறாரு, அம்மா அவங்கள பார்க்குற பார்வையும் ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மனசு ஒரு மாதிரி குறுகுறுன்னு இருக்கு. மேலே போயிடுறான். அதுக்கப்புறம் அம்மா கடைக்கு போயிட்டா. மேலேருந்து கீழே இறங்கி வந்து அவங்க மன்னிக்கிட்ட கூப்பிட்டு, மன்னி யார் இது இந்த சிவசு, எப்பயுமே இங்கே வருவாரா அப்படின்னு கேட்குறேன். மன்னி வந்து எதுவும் பேச முடியல, ஆமான்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல. அது ஒரு ஒரு உணர்வுபூர்வமான இடம் சார். அது அப்படி ஒரு இடம் அது. அப்படியே ஆமாம் மதியத்தில் வருவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பல போயிடும். அப்போ புரிஞ்சிக்கிச்சு அவனுக்கு ஏதோ தப்பு நடக்குது. ஆனால் என் அம்மா இப்படியா அப்படின்னு நினைக்கும் போது அவனால் அதை ஏற்றுக்க முடியல. அவ்வளோ ஒரு மிகப்பெரிய வருத்தம். அவனாக யோசிக்கிறான், பிறண்டு படுக்கிறான், என்னென்னவோ பண்ணி பார்க்குறான். அவனால் வந்து அதை ஜீர்ணிச்சிக்கவே முடியல.
சரி, அதுக்கப்புறம் அவனுக்கு இங்கே இருக்கவும் பிடிக்கல. அப்போது இந்து சொன்னதெல்லாம் இவனுக்கு அப்போ ஞாபகம் வருது. நீ இன்னும் ரொம்ப யோக்கியமான அம்மாவா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவ்வளோ வருத்தமாக இருக்குது. இப்போது இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது சிவசு உக்காந்துட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வராரு. அண்ணா அண்ணா இந்த மாதிரி சிங்கப்பூர் போயிருந்தேண்ணா அப்படின்னு சிவசு வந்து தண்டபாணிகிட்ட சொல்கிறாரு. தண்டபாணி வந்து வாங்க எப்போ வந்தீங்க, சாப்பிட்டீங்களா, என்னன்னு கேட்டு அவர் வழக்கம் போல் யாரோ மாதிரி சாதாரணமாக அழிந்துட்டு அவர் மேலே போயிட்டார். இதை பார்த்த நம்ம நம்ம அப்புவுக்கு ரொம்ப கஷ்டம் அப்பா மேலே. அம்மா தான் இப்படி இருக்கா அப்படின்னா, அப்பா வந்து ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்கார், அப்பாவை நினச்சா ஆத்திரமாக வருது, அப்படியே அப்பாவை ஏதாவது பண்ணிடலாமான்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மன வருத்தத்தோடு ஒரு ஒரு பெரிய சோகத்தோடு அங்கே அப்படியே அமர்ந்து யோசிச்சுட்டு இருக்கிறான். சரி ரைட், முடியுது. மறுநாள் அப்படியே விஷயங்கள் போகுது. அம்மாவை பார்க்குறதுக்கே அவனுக்கு விருப்பம் இல்லை, அம்மா முகத்தை பார்க்குறதுக்கே விருப்பம் இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போயிட்டே இருக்குது. அப்போது தண்டபாணி ஒரு பெரிய தண்டபாணி இப்போ அடுத்து தண்டபாணி கேரக்டர். தண்டபாணி வந்து எப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஆளுமை. அவர் வந்து வேதத்தில் அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. அப்படி ஒரு மிகப்பெரிய ஆளுமை. அவர் வேலை என்ன அப்படின்னா ஒரு பிரிண்டர்ஸில் வந்து ப்ரூஃப் ரீடராக அவர் வேலை பார்ப்பார். ப்ரூஃப் ரீடர் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஈவினிங்கில் போயிட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஜட்ஜு, பெரிய பெரிய தொழிலதிபர்கள், இன்ஸ்பெக்டரு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸரு அவங்களுக்கெல்லாம் வந்து வேதம் சொல்லி கொடுக்குறது. அந்த வேதம் சொல்லி கொடுத்து கடைசியில் கேள்வியும் கேட்பார். அதுக்கு பதில் சொல்லணும்னா ஜட்ஜே வந்து அம்மா கேள்வி கேட்பார். நீ எல்லாம் ஜட்ஜாக வந்து ஏன் பண்ண போகிற அப்படின்னு, உங்கள்கிட்டலாம் வந்து தீர்ப்பு சொல்லி என்ன ஆக போகிறோம்னு. அந்த அளவுக்கு ஒரு ஆளுமை மிக்க மனிதர் தான் தண்டபாணி. தண்டபாணி ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை, மிகப்பெரிய அறிவாளி. ஒரு எப்படி சொல்கிறது, அறிவுசார் சொத்தினுடைய இருப்பிடம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அறிவாளி. ஆனால் அப்பாவை பற்றி இவ்வளோ பெரிய ஆள் அப்பா அப்படியே அமைதியாக போகிறாருன்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அப்புவால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல. அப்புறம் காலையில் கிளம்பி காலம்பரை கிளம்பி போகும்போது அப்புக்கிட்ட அப்பு இந்த மாதிரி ஈவினிங் வந்து முடிஞ்சால் சாயங்காலம் நீ நம்ம ரெடியாயிரு, நம்ம கடையாண்ட வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சரின்னு சொல்கிறான். அதே மாதிரி அப்புறம் அப்பா போயிடுறாரு, கிளம்பி போயிடுறாரு. இவனும் அந்த ரெடியாக உட்காந்து அம்மா வந்து அப்படியே அப்புவோட தலையை வருடி கொடுத்துக்கிட்டு, அப்பு என்னடா அப்பு அப்படின்னு பேசும்போது ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது அப்பா சாயந்தரம் வர சொல்லியிருக்காருமா அப்படின்னு சொன்னோடனே, ஓ என்கிட்ட ஒன்றுமே சொல்லலையே அவர், சரி உங்கள்கிட்டயாச்சும் சொல்லியிருக்காரா, சரி போயிட்டு வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவன் சாயங்காலம் போகிறான். போயிட்டு அப்பா அந்த வேதத்துக்கெலாம் படிக்கிறதுக்கெலாம் கூப்பிட்டு போகிறார் இல்லையா, அந்த வேதம் படிக்கிற இடத்துல போயிட்டு அவனுடைய பையன் வேதம் எல்லாம் படிச்சிருக்கான், இவன் உங்களுக்கு இனிமேல் எல்லாமே பண்ணுவான் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அவனுக்கு தெரியும், நீங்கள் என்ன வேணால் அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம், எனக்கு என்ன நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்களோ அதை என்னுடைய பையனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இதெல்லாம் சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறார். அதே மாதிரி இது எல்லாமே அதே மாதிரி தொடர்ந்து அவன் வேத பாடசாலை, அதாவது வேதங்களை வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கு போகிறான் வரான், இப்படியே போயிட்டுருக்குது. அந்த மாதிரி ஒரு குடும்ப சூழ்நிலை போயிட்டுருக்குது. இது அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலை. அடுத்தது இப்போ நான் சொல்கிற இடம் ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு மகனும் தந்தையும் பேசிக்கிற ஒரு இடம். அப்போது ஒரு நாள் பார்த்தா திடீர்னு ஆளை காணோம், ரொம்ப லேட் ஆகிடுச்சு வீட்டுக்கு வர்றது. அந்த வேதம் சொல்லி கொடுத்துட்டு வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அப்படியே கடற்கரையில் போய் உட்காந்துட்ருக்கான், ஏதோ ஒன்று நினச்சிட்டு அந்த அலையை பார்த்துக்கிட்டே அப்படியே உட்காந்துட்ருக்கான். எங்கெங்கோ தேடிட்டு அவங்க அப்பா கடைசியில் எங்கே தான் இருக்கிறான்னு சொல்லி கேட்டு கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறாரு. வந்துட்ட உடனே அப்பாவுக்கும் பையனுக்கும் அந்த இடத்துல நடக்கும் பாருங்க ஒரு உரையாடல். உணர்ச்சி குவியல் சார் அது. இப்படியெல்லாம் கூட ஒரு அப்பாவும் பையனும் பேசிக்க முடியுமா? அதுவும் யாரை பற்றி, நம்மளுடைய அம்மாவை பற்றி. அதாவது எப்படி உறவு சார் அந்த உறவு, அப்பா அம்மா பையன். அம்மா அந்த இடத்துல இல்லை, அப்பாவும் பையனும் அம்மாவை பற்றி பேசிக்கிறாங்க. ஆனால் அம்மா பேர் சொல்லவே இல்லை. இவர் என்ன சொல்கிறாருன்னு அவருக்கு புரியுது, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு இவருக்கு புரியுது. அப்படி ஒரு படித்து பாருங்கள் சார், கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே பிடிக்கும், படித்து பாருங்கள். ஏன்பா அப்படி? எல்லா விஷயம் தெரிஞ்சும், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுன்னு தெரிஞ்சும் நீ ஏன்பா எதுவுமே இல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்கு? என்னடா பண்ணுறது?
என்ன பண்ணுறது, போக வேண்டியதாண்டா, எதுவுமே நடக்காத மாதிரி போக வேண்டியதாண்டா. அப்போ சூழ்நிலைன்னு ஒன்று இருக்குல்லடா, அப்போ காலம் எல்லாத்தையும் மாற்றும்டா. சரி, அதெல்லாம் நீ எதுவும் மனசில் வச்சுக்காதடா, வாடா போகலாம், அவ்வளோதான் சார். இங்கே நிறைய உரையாடல் நடக்கணும், அதெல்லாம் சொல்லலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, சொன்னால் அது படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். இவங்க 2 பேருக்குமான உரையாடல் அப்படி ஒரு ஆத்மார்த்தமான உரையாடல். அவ்வளோதான், அப்படிதான். நான் என்ன பண்ண முடியும், சரியாயிட்டா வாடா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போயிடுறேன். இது முடிஞ்சிருது சார். அடுத்ததா அப்புவுக்கும் அம்மாவுக்குமான ஒரு உரையாடல் ஒரு இடம் சார். என்ன சார் மனுஷன் 1960களில் இப்படி ஒரு கதை எழுத முடியுமா அப்படின்னு யோசிச்சு அப்போ நான் அவங்கள்ட்ட நிறைய பேசணும்டா அப்படின்னு அம்மா சொல்கிறா. அதுக்கு சூழ்நிலைகள் குடும்பத்தில் இல்லாத மாதிரி போகுது. அப்புறம் அப்போ வந்து அந்த மாதிரி பவானி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரை பார்த்துட்டு நான் போய் பார்த்துட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்போது வண்டி வர வச்சுட்டு அப்போ வந்து அப்போ கிளம்புறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்காக அலங்காரத்தம்மா வண்டி வர வைக்கிறாள். வண்டி வர வச்சுட்டு அப்போ உட்கார வச்சுட்டு அலங்காரத்தம்மா நானும் ஸ்டேஷன் வரைக்கும் வரேன்டா அப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட வண்டியில் ஏறி ஸ்டேஷனுக்கு போகிறேன். அந்த ஸ்டேஷனில் 2 பேரும் உட்காந்து பேசிக்குவாங்க சார். ஒரு அம்மா தன் மகன்கிட்ட எதை பேச முடியாதோ அதை பேசுகிற ஒரு இடம் சார். உண்மையாகவே யாராக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு நிமிஷம் அப்படியே அந்த கலங்கி நிற்பான் சார் மனுஷன். அப்போ உன்னை நான் ஏன் வேதம் படிக்க அனுப்பிச்சேன், மண்ணெல்லாம் ப்ரொஃபஸராக இருக்கிறான், நல்லா சம்பாதிக்கிறான், ஒன்றுமே இல்லாத படிப்பை படிக்கிறதுக்காக உன்னை நான் 16-18 வருஷம் அனுப்பிட்டேனேன்னு என் மேலே உனக்கு வருத்தமாடா அப்பு அப்படின்னு அம்மா கேட்குறேன். அம்மா, ஒன்றுமே இல்லாத படிப்புலாம் இல்லைம்மா, இதுதான் எல்லாமே கிடச்சிரும்மா வாழ்க்கையில், எனக்கு நல்லதாம்மா நீ செஞ்சுருக்க அப்படின்னு அப்பு சொல்கிறான். இல்லைடா அப்பு, யார்கிட்டையாச்சும் சொல்லி ஒரு நெருப்பில் குச்சிடலாமா, இல்லை அப்படியே என்னை நான் பொசுக்கிக்கலாமா, ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாமான்னு நிறைய நேரம் யோசிச்சிருக்கேன்டா அப்பு. ஆனால் நீ வேதம் படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வேதம் படித்தவங்களுக்குள்ள வயசு வித்தியாசம் இல்லைடா அப்பு. நீ வேதம் படிச்சுட்டு வந்துட்டேன்னா உன் காலில் விந்து என் பாவத்தெல்லாம் கழுவிலான்னு இருந்தடா அப்பு அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறேன். அப்படியே அழுகுறான் அப்பு, அம்மாவும் அழுகுறா. சரி நான் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி பவானி அம்மாள் பார்க்குறதுக்காக நம்ம அப்பு போயிடலாம். இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இவங்க 2 பேரும் பேசிக்கிற அந்த வார்த்தைகள் ரொம்ப அற்புதமான இடம் சார். அது நீங்கள் பாருங்கள். சரி, அடுத்ததாக பவானி அம்மாள் வீட்டுக்கு போயிட்டு அங்கெல்லாம் பார்க்குறது எல்லாம் பார்த்துட்டோன்னே ரொம்ப நாளாக இவன் திரும்பி வரல. ஆனால் அப்போது இந்து மேலே இவனுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது. இந்துவும் அவனும் கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாதிரி ஒரு மனசு மாறுது. இந்து இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்றதை இவனும் புரிஞ்சுக்கிறான். அப்படியே போகுது. பவானி அம்மாளுக்கு தெரியுது. பவானி அம்மாள் வந்து சரின்னு சொல்கிறா. அம்மாட்ட சொல்லணும் இல்லையா. இப்போது இப்படி தான் இருக்குது. ஆனால் இப்போ இவன் வீட்டுக்கு லெட்டரும் போடல, எதுவும் சொல்லலை, இன்னும் வரவே இல்லை. ஒரு நாள் பார்த்தா திடீர்னு பவானி அம்மாள் பார்க்குறதுக்காக அலங்காரத்தம்மா வர. இன்னொரு விஷயம் சார், அலங்காரத்தம்மாள் அலங்காரம் பேர் அலங்காரம்ன்ற மாதிரி அவ்வளோ ஒரு அழகு, அவ்வளோ ஒரு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு ஐயர் வீட்டு பெண் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னா அது அலங்காரத்தம்மா தான் அதுக்கு வந்து ஒரு உதாரணம். அதே மாதிரி அலங்காரத்தம்மாள் தான் அங்கே எல்லாமே முடிவு பண்ணுறாரு அந்த குடும்பத்தில். இது வேணும்னா வேணும், வேணான்னா வேணாம், இதுதான் இப்படி தான் அப்படின்னு அந்த குடும்பத்தை நடத்தக்கூடியதே அலங்காரத்தம்மாள். அப்படி ஒரு ஆளுமை மிக்க ஒரு பெண்மணி அலங்காரத்தம்மாள். அந்த அலங்காரத்தம்மாள் வந்து நம்ம அப்புவை பார்க்குறதுக்காக கிளம்பி சென்னையிலேருந்து நம்ம அப்பு இருக்கிற வேத பாடசாலைக்கே வந்துடுறாங்க. வந்துட்டு எல்லாரோடையும் வழக்கமான நலம் விசாரிப்புகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்பு
நான் காசிக்கு போகிறேன்டா, அதான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன். அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுடுது. ஏன்னா காசிக்கு போறியா? ஏம்மா? இல்லைடா அப்பு, நான் பண்ண பாவத்துக்கலாம் அங்கே போயிட்டு அப்படியே மிச்ச வாழ்க்கையை அங்கேயே ஓட்டிட்டு அப்படியே அங்கேயே காலத்தை கழிச்சிடலான் இருக்கேன்டா அப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறான். அம்மா, அப்பா நீ இல்லாமல் அப்பாவை விட்டுட்டு எப்படி? அப்பாவம்மா, அவர் எதுக்குடா என் கூட? ஞான சூரியன்டா அவர். தண்டபாணியை பற்றி அலங்காரத்தம்மா சொல்கிறா சார். அடுத்த வருஷம் தாம்பத்தியம் இல்லையா, உண்மையான தாம்பத்தியம். இடையில சிவசு வந்திருக்கலாம், இருந்தாலும் அந்த புரிதல்னு ஒன்று இருக்குல்ல சார், கணவன் மனைவிக்குள்ள புரிதல் இருக்குல்ல, அந்த புரிதலில் அலங்காரத்தம்மா சொல்கிறா, ஞான சூரியன்டா, கருணாமூர்த்திடா, இத்தனை வருஷமா என்னை ஒரு வார்த்தை கூட கேட்காம என்னை இவ்வளோ நாள் என்னை விட்டு வச்சிருந்ததே பெரிய விஷயம் ஆச்சு. என் சாமிடா அது, கருணாமூர்த்தி சாமிடா. நான் பண்ண பாவத்துக்கு நான் தாண்டா பிராய்ச்சித்தம் தேடணும். அவரை ஏண்டா நான் கூப்பிட்டு போகணும்? அவர் சந்தோஷமாக இருக்கட்டும்டா. நான் மட்டும் போகிறேன்டா அப்பு. போயிட்டு நான் பண்ண பாவத்துக்கு என் வாழ்க்கையை அப்படியே முடிச்சுக்கலான் இருக்கேன்டா அப்பு. விட்டுட்டு போயிடறேனே நினச்சிக்காத அப்பு. காசிக்கே போயிட்டாலும் கூட அப்பப்போ நான் உனக்கு கடிதாசி போடுவேன்டா அப்பு. அழுகுறான் அப்பு. ஏதோ சொல்ல நினைக்கிறான், என்னென்னவோ பண்ணுறான், ஒன்றும் முடியல. அப்படியே அலங்காரத்தம்மாவை பார்க்குறான். அந்த ட்ரெயின் ஏறி அலங்காரத்தம்மா ட்ரெயினில் உட்காந்துட்டு அப்படியே எட்டி நம்ம அப்புவை பார்த்துட்டு அப்படியே கையசிச்சுட்டு அலங்காரத்தம்மா போயிட்டு. அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன்லேயே அப்படியே அமைதியாக நின்றுருக்கிறான் நம்ம அப்பு. இதுதான் அம்மா வந்த கதை. கடைசியாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடவுள்கிட்ட நம்முடைய அப்பு வேண்டிக்கிறான், வர்ண பகவானே, சகோதரர்கள், நண்பர்கள், உறவுகள் எல்லாரும் நாங்கள் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ பல தவறுகளை நாங்கள் செஞ்சுருப்போம் வாழ்க்கையில். என் கூட இருக்கிறவங்களுக்கு நான் துரோகம் செஞ்சுருக்கலாம், தப்பு செஞ்சுருக்கலாம், தவறு செஞ்சுருக்கலாம், என்னை அறியாமல் செஞ்சுருக்கலாம், இல்லை அறிஞ்சே கூட செஞ்சுருக்கலாம். எதுவாக இருந்தாலும், நான் என்ன பண்ணாலும், எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் மழை பெஞ்சால் அந்த பூமி சுத்தமாக வர மாதிரி ஏதோ ஒரு வகையில் எங்கள் எல்லாரையும் நீயும் மன்னிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு அப்போ அப்படியே அங்கேருந்து அப்பால போகிறான். இதுதான் சார் கதை. இதை நான் உணர்வுபூர்வமாக சொன்னேன்னா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் படித்து பாருங்கள், அம்மா வந்தால் உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய மனதை பாதிக்கக்கூடிய ஒரு நாவல். அம்மா வந்தால். அலங்காரத்தம்மா, சிவசு, தண்டபாணி, இப்படி நிறைய கேரக்டர்கள் நம்மளை சுற்றி நிறைய இருக்குது. நம்ம பார்த்தது அலங்காரத்தம்மா தெரிஞ்சோ தெரியாமோ தப்பு பண்ணிட்டு கணவன்கிட்டையும் சொல்ல முடியாமல், எல்லாருக்குமே தெரியும் ஒரு இடத்துல அலங்காரத்தம்மா சொல்வா, நான் பண்ண பாவத்துக்கு என்ன ஜென்மம் எடுத்து நான் எப்படி நான் தீக்க போகிறனோ. சிவசு உள்ளே வந்துட்டா உங்கள் அண்ணி அந்த அடுப்புங்கரையை விட்டு உள்ளே வெளியே வரவே மாட்டான். என்னென்ன நினச்சிட்டு அப்படியே புழுங்கியிருப்பாளோ. ஒவ்வொரு முறையும் உங்கள் அப்பா கடந்து போய் மேலே போகும்போதெல்லாம் என்ன நினச்சிட்டு போயிருப்பாளோ. நான் பண்ண பாவத்துக்கு எப்படி தான் எனக்கு பிராய்ச்சித்தம் கிடைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இடங்கள்லாம் அவ்வளோ உணர்வுபூர்வமான இடங்கள். அதை நம்ம அப்படியே நம்ம கேட்க படிக்க நம்மளை அறியாமலே நம்மளை கண்ணீர் வரும். ஒரு ஒட்டுமொத்த ஒரு குடும்பத்தினுடைய உணர்வுகளினுடைய குவியல் தான் அம்மா வந்தால். இன்னும் பல கதைகள் பார்த்துட்ருக்கோம். மனசை தொட்ட சில கதைகளோடு மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.